அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஹார்டஸ்ட் பார்ட் ஆஃப் தி மதர்ஹுட். ஒரு ப்ரெக்னன்சி டைம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம், ஆர் வி ரெடி டு ஃபேஸ் தட்? நம்மளுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா இப்படி தான் இருக்கும், இந்த ஜேர்னி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. வெரி ஹார்ட். எப்படின்னா நம்மளுடைய பாடி அதே மாதிரி நம்மளுக்கு சேஞ்சஸ் நிறைய நடந்திருக்கும், ஹார்மோன்ஸும் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, டெலிவரி ப்ரெக்னன்சி டைமில் இருந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ஆல் ஆஃப் அ சடன் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அப்படியே நம்மளுக்கு டவுன் ஆகும். இது மட்டும் இல்லாமல் குழந்தையோட நம்மளுக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். ஸோ இந்த பாதையை நம்மளுக்கு யாருமே சொல்லி கொடுத்தது கிடையாது. வி டோன்ட் ஹேவ் எனி ஐடியா அபவுட் தட் ஆல்சோ. நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. குறிப்பாக ஃபஸ்ட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலி நம்மளுக்கு குழந்தை கூட இருக்கணுன்றது ரொம்ப பிடிக்கும், குழந்தை கூட விளையாடணுங்கிறது நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும், எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலும் சில இடத்துல வி வில் ஃபீல் வெரி டவுன், ரொம்பவே நம்ம டீமோட்டிவேட்டடாக இருப்போம். ஸோ அந்த டைமில் நம்ம யார்கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கிறதுனே நம்மளுக்கு தெரியாது, யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுனே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு குழந்தை நம்மளுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த ஜேர்னி பிகின் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ஜேர்னி நம்மளுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும். ஸோ வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஸோ அதில் நிறைய பேருக்கு இந்த ஜேர்னியில் நடக்கக்கூடிய சில சேஞ்சஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டே கிடைக்காது. ஸோ அந்த சப்போர்ட்டை நம்மளுக்கு எப்படி கேட்டு வாங்கணும், யார்கிட்ட கேட்டு வாங்கணும்னு தெரியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு ஹஸ்பண்ட்ஸுக்குமே இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கப்புளாக நம்ம மட்டும் இதை மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹஸ்பண்ட் பார்ட்லேருந்து நம்மளுக்கு எந்த ஹெல்ப்புமே கிடைக்கலையே. ஸோ இந்த பார்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தது ஒரு சின்ன ஸ்ட்ரெயின், அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஒரு சின்ன ஸ்ட்ரெயின் வரும். பட் ஹஸ்பண்ட்க்கு ரியலி தே won't அண்டர்ஸ்டாண்ட் தட் என்ன ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இவங்களுக்குமே அந்த ஹெல்ப் கேட்க தெரியாது. ஸோ ஆக்சுவலி அந்த பெண்களுக்கு தேவை ஒரு லெட் அவுட்டுங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் பி தேர் டு சப்போர்ட் தேம். அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, அதை தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் நாட் ஓன்லி இன் திஸ் ஃபேஸ், அடுத்த ஸ்டேஜுக்குள்ளார அவங்க கடந்து போகும்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னா அவங்கள போய் கூட்டிகிட்டு போய் காட்டுறது, ஒரு சப்போர்ட், ஒரு கைடன்ஸ், இவ்வளோதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களே வெளியே. பட் நிறைய பேருக்கு அது கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தாட் அவங்களுக்குள்ளார பில்டப் ஆகிட்டே போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ்குள்ளார, ஒரு பெரிமெனோபாஸ் ஃபேஸ்குள்ளார போகும்போது அவங்களுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸுங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதுதாங்க நம்மளுக்கு ஒரு லெட் அவுட் தேவை. ஸோ உங்களுக்குமே லேடிஸ் உங்களுக்குமே தெரியணும், ஒரு டெலிவரி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கும் என்ன மாதிரியான லெட் அவுட் தேவை. ஸோ உங்களுக்கு ஒரு கைடு, இந்த பேபியை எப்படி பார்த்துக்கிறதுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ஸில் சின்ன இஷ்யூஸ் வரதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நம்ம சப்போர்ட் கேட்கறது, எப்படி ஹெல்ப் கேட்கறது, இதை நம்ம தயங்காமல் எப்படி கேட்கறது, யார்கிட்ட கேட்கறது அப்படிங்கிறத உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். எப்படி நம்ம இதை சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு கப்புலாக நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் ஒரு இஷ்யூ வர்றதுனால தான் என்ன ஆகுதுன்னா, மேம் நான் ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஆக்சுவலி குழந்தை பிறந்தது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னால் கனெக்ட் ஆக முடியல. எனக்கு என்னை யாருமே கண்டுக்காத மாதிரி இருக்குது. நான் ரொம்ப அலோனாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அழுகிற மாதிரி எனக்கு இருக்குது. இது எல்லாமே தான் எங்கள் கிளினிக்கில் வரவங்க சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஹெல்ப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக நல்ல சப்போர்ட் குரூப்லேயோ இல்லை உங்களுக்கு இந்த மாதிரியான டாக்டர்ஸ் கிட்ட போய் நீங்கள் கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களுமே ஒரு கப்பல் இந்த மாதிரியான ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஜேர்னியில் இருக்கீங்க, இல்லை ஒரு பெரிமெனோபாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க, கப்பலாக நீங்களுமே ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு மூட் ஸ்விங்ஸ்னால உங்கள் ஒய்ஃபும் இந்த மாதிரி சஃபர் ஆகிட்டு இருக்காங்க, இதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நார்மலான லைஃப்பை நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகம் தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.